என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு காலையில் 9:57 வரைக்கும் சந்திர பகவான் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். பிறகு சித்திரை நட்சத்திரத்தில் அனுகூலம் செய்வார். இன்னைக்கு திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் சனி பகவான் பிரவேசம் செய்கிறார். இன்றைக்கு திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. மேஷராசி என்பர்களே, இன்னைக்கு திருநள்ளாறு சனி பெயர்ச்சி இருக்கு. உங்க லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னைக்கு அயனஸ்தானத்திற்கு வரார். பலருக்கு ஒரு வேலை மாற்றம் ஏற்படும். திருநள்ளாறு கோவில் நான் அழைச்சிருக்கா சனி பெயர்ச்சி விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்கு அழைச்சிருக்கா. சனி பகவானுடைய அனுகூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இன்று முதல் நல்ல வேலை, ஒரு அனுகூலமான சூழ்நிலை, வியாபாரத்தில் நல்ல பணியாளர்கள் கிடைப்பது அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் உடல் நலத்தை மட்டும் பார்த்து கொண்டால் மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அமையும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு பஞ்சமத்திலே சந்திரன். இன்றைக்கு லாபத்திற்கு சனி பகவான் திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடப்பதனால் லாபத்திற்கு சனி பகவானுடைய அமைப்பு இன்னைக்கு இருக்கு. அவருடைய அனுக்கிரகத்தினால் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்கள் கம்யூனிகேஷன் வெற்றி பெறும். பூர்வீக சொத்துக்கள் வாங்குவது விற்பது, அதாவது பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவது பலருக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். மிதுனராசி அன்பர்களே, சர்வ வல்லமை உண்டாகக்கூடிய அற்புதமான நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்காருன்னா ரொம்ப விசேஷம். எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக வருவீங்க. டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப பெருகும். நல்ல பதவி கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். புதிய சொத்து ஒன்று வாங்க போறீங்க. கடகராசி என்பர்களே, சனி பகவானுடைய பாக்கியஸ்தானத்து சஞ்சாரம் மிகச்சிறந்த வெற்றிகளை தரும். இந்த கடகராசிக்காரா யாரெல்லாம் ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறாரோ இப்போ உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். கல்யாண விஷயம் கைகூடும். சில பேர் முதல் கல்யாணத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கும். அவளுக்கெல்லாம் 2வது கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணால் 2வது கல்யாணம் அமையும். நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. வருமானம் கூடும். சிம்மராசி என்பர்களே, சனி பகவான் அவருடைய அனுக்கிரகத்தின் காரணமாக இன்னைக்கு நல்ல தன சேர்க்கை இருக்கும். சில பேர் அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமத்திச்சனி, 7.5 சனினா பயந்துக்கிறார். அப்படிலாம் பயப்படணுமானா அப்படியெல்லாம் கிடையாது. சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டாம். நீங்கள் பயந்தேன்னா எல்லா கிரகங்களையும் கண்டு தான் பயப்படணும். சந்தோஷப்பட்டால் எல்லா கிரகங்களையும் கண்டு தான் சந்தோஷப்படணும். ஜாதகத்தில் துருஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய கெட்ட ஸ்தானங்களில் போய் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அது கெட்டதை தான் பண்ணும். நல்ல ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் நல்லது செய்யும். நீங்கள் சனி பகவான் அட்டமஸ்தானத்தில் அமர்கிறார். திருநள்ளாறு சனி பயிற்சி நல்ல வருமானத்தை கொடுப்பார். நம்ம ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னா தான் பாதிப்பு, மற்றபடி நல்லா இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள். பரபரப்பாக செயல்படுவீர்கள். கன்னிராசி என்பர்களே, வருமானம் கூடும், குடும்ப சந்தோஷம் பெருகும். பிசினஸுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பார். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடி வரக்கூடிய ஒரு நாள். துலாம் ராசி என்பர்களே, சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். சேஞ்ச் ஆஃப் ஜாப் இண்டிகேட் பண்றது. பலருக்கு வேலை மாறும், சிலருக்கு வீடு மாறுவார்கள். திருமணத்திற்கு வரன் அமையும். சில பேருக்கு லைஃப் பார்ட்னருக்கு இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். மனமகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே,
சந்திர பகவான் லாபத்தில் இருக்கிறது விசேஷம். எல்லா முயற்சிகளிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூத்தவர்களால் நன்மை தருவார். ஆஃபீஸில் உயரதிகாரிகள் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. சிலருக்கு திருமணம் இப்போ ஃபிக்ஸ் ஆகும். இருமணம் ஒரு மணம் ஆயினர் தோழி, அந்த திருமண மக்கள் என்றும் வாழி. மிகச்சிறந்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும். பிறருக்கு ஏணிப்படியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பீங்க. ஏன் இப்படி அப்படின்னு யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. ஏணிப்படியாக பிறருக்கு வாழ்க்கையில் உதவி செய்ய போறீங்க. நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய நல்ல நாள். பிசினஸ் லாபகரமாக இருக்கும். தனுசு ராசி என்பர்களே, தொட்ட காரியங்கள் துலங்கும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை ஒன்று நிவர்த்தியாகும். புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். கல்வியிலே எவ்வளவு படித்தாலும் புரியாத நேரத்தில் இன்னைக்கு படித்தா பாடங்கள் நல்ல புரியும். நல்ல பெயர் கிடைக்கும். மகர ராசி என்பர்களே, அருமையான நாள். பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம். இந்த நாளில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. அதே போல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் வழிபாடு செய்யணும். பிள்ளையாருக்கு தோற்பு கரணம் போடணும். 2 காதுகளையும் பிடிச்சு தோற்பு கரணம் போட்டு உட்கார்ந்து எழுந்திருக்கிறோம். இப்படி செய்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மனமகிழ்ச்சியான ஒரு அனுபவங்கள் இன்னைக்கு கிடைக்கும். கும்பராசி என்பர்களே, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும்னு கண்ணதாசன் எழுதுறார். ரொம்ப பொறுமையாக நிதானமாக நடந்துக்க வேண்டிய நாள். யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். யாரையும் நிந்தனை பண்ண வேண்டாம். மனசை ஃப்ரீயாக வச்சுட்டா போகணும். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். நாங்கள் அப்படி மைண்ட் அப்படி ஃப்ரீயாக நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லா காரியமும் வெற்றி தான். பொருளாதார ரீதியாக பெரிய வரவு ஒன்று வரப்போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் வரப்போகிறது. கெட்டிமேளம் வழங்க போகிற செய்தி வரப்போகுது. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் உங்கள் குடும்பத்துக்கு. மீனராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு அந்யோன்யம் இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சிலருக்கு கைகூடும். நான் ஃபாரினில் போய் படிக்க போகிறேன், டாக்டருக்கு படிக்க போகிறேன், பெரிய படிப்புகள் படிக்க போகிறேன், அப்படிலாம் எண்ணங்கள் இருக்கும். திரைக்கடலோடியும் திரவியம் தேடி நாங்கள் பாருங்க. அப்படி வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு அமையும். பலருக்கு நல்ல யோகங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். திருமண செய்தி உங்கள் குடும்பத்தில் கூடி வரும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?